வணக்கம். பாகி ராமபிரபுங்கிற அற்புதமான படைப்பு வழியா ஒரு அழகான பக்தி பயணத்துக்கு நாம இப்ப தயாரா இருக்கோம். வாங்க போலாம். உண்மையான அமைதியை தேடுற ஒரு பக்தனோட மனப்போராட்டங்களை இந்த நூல் ரொம்ப தத்ரூபமா நமக்கு காட்டுது. நிலையான பரமாத்மாவை விட்டுட்டு ஏன் நம்ம இந்த தற்காலிக உலக பொருட்கள் மேல இவ்ளோ ஆசை வைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. உலக மாயையில மாட்டி தவிக்கிறதுக்கும் ராமபக்தியால கிடைக்கிற அந்த நிரந்தரமான அமைதிக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை இது சொல்லுது. மாயையில பிறந்து மாயையில அழியிற நாம ராமன்கிற அந்த பேரருள் இல்லாம சம்சார கடல்ல சும்மா தத்தளிச்சுட்டு தான் இருக்கோம். ராமா இது வெறும் 2 எழுத்து வார்த்தை இல்லைங்க, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட உச்சபட்ச சக்தியையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய பொக்கிஷம். ஒரு உண்மையான பக்தனுக்கு அந்த இறைவனே எப்படி தலை முதல் உசுர் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமா மாறுறாருன்னு பாருங்க. இதை நிரூபிக்கிற மாதிரி ராமாயணம் முழுக்க இறைவனோட எல்லையற்ற கருணைக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் கொட்டி கிடக்குது. அகலிகையில ஆரம்பிச்சு விபீஷணன் வரைக்கும் நம்ம குறைகளை பார்க்காம நம்மளோட தூய்மையான பக்திய மட்டுமே ராமன் ஏத்துக்கிறார். நாம உச்சரிப்புல தொடங்கி மாயையை வென்று முழுமையான சரணாகதியில முடியிற இந்த முக்தி பயணம் நமக்கான சரியான வழிகாட்டி. திரும்ப திரும்ப பிறந்து சாகிற இந்த சுழற்சியை உடைக்கணுமா? ராமன் கிட்ட முழுமையா சரணடைகிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. நான் அப்படிங்கிற அகந்தையை விட்டுட்டு பகவான் கிட்ட முழுமையா நம்மள ஒப்படைக்கும் போதுதான் நமக்கு உண்மையான சுதந்திரமே கிடைக்குது. எனக்கு பதவியோ செல்வமோ எதுவும் வேணா, ராமா உன்னை அடையணும். இதுதான் உண்மையான பக்தியோட உச்சம். கொஞ்சம் யோசிங்க. குழப்பம் நிறைஞ்ச இந்த உலகத்துல இறைவனோட பேரருளை தவிர நமக்கு வேற உண்மையான அடைக்கலம் இருக்கா என்ன? எல்லாம் மாறும், ஆனா ராமன் நாமம் நிரந்தரமானது. அந்த நித்தியமான அடைக்கலத்தை நோக்கிய உங்களோட தேடல் இன்னைக்கே தொடங்கட்டும்.